வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2024 முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2024 வரை வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகமுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதகருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலேயே எங்களை அழைக்கலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் இவ்வாரத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை எவ்வித மாற்றமும் இல்லை. குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலும், கேதுவாகப்பட்டவர் கன்னிராசியிலும், சனியாகப்பட்டவர் கும்பராசியிலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும், ராகுவாகப்பட்டவர் மீனராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். இவ்வாரம் முழுவதும் சுக்கிரன் மற்றும் சூரியன் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார்கள். இவற்றிலே சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று பயிற்சியாகிறார். புதனாகப்பட்டவர் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் வாரம் முழுவதும். நாள்கோள்களை பொறுத்தவரை சந்திர பகவான் மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் வெள்ளி அன்று. அதன் பிறகு கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி என்று உத்திரம் நட்சத்திரம் வரை வெள்ளி முதல் வேளம் வரை சஞ்சாரம் செய்கின்றார். சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையாகும். மேலும் உங்கள் ராசி பலனை நீங்கள் முழுவதுமாக கேட்பதன் மூலம் பதிவின் இறுதியிலே இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அத்தகைய நாட்கள் மிக சிறந்த நாட்கள். அந்த நாட்களிலே புதிய முயற்சிகள் எடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் இவ்வாரத்தில் உங்களுடைய ராசிக்குரிய பலாபலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, தைரியம் துணிச்சலை கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தில் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று வக்ர சனியோடைய பார்வையை பெறுகின்றார். இவற்றினால் கோபம் வரும், பிடிவாத குணம் அதிகரிக்கும், எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக சற்று பதட்டத்தோடு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். அவற்றினால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே வக்ரசனி பார்வை ராசியாதிபதி செவ்வாயின் மீது இருப்பதனால் எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை மற்றும் முன்யோசனையுடன் செயல்படுவது சால சிறந்த இவ்வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் யோகாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் 3, 4 மற்றும் 6 சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் சிறப்பு. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சந்திரன் என்றாலும் அவர் ஆட்சி பெறுவார். ஆக இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார்.
ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குருவாகப்பட்டவர் 2லும் கேதுவாகப்பட்டவர் 6லும் இருக்கின்ற யோகம் தொடர்கின்றது. சனி லாபத்தில் இருக்கின்றார், ஆனால் வக்ரம் பெற்றிருக்கின்றார். எனவே பெரிய முதல்கள் செய்கின்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு வேண்டும். இவ்வாரத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் பெரிய பணத்தொகை முதலீடுகள் செய்கின்ற பொழுது நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. 3ல் சூரியன் இவ்வாரம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றார். 4ல் புதனும் அவ்வாறே. எனவே மாதக்கோள்களும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். சுக்கிரன் 3லும் பிறகு 4லும் சஞ்சாரம் செய்வதும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவற்றில் ஒன்றை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ராசியாதிபதி செவ்வாய் ராசியிலே ஆட்சி பெற்று இருந்தாலும் அவரோடு இன்னொரு இடம் சேர்க்கை பெற்றால் அவரால் வரக்கூடிய கோபங்கள் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் கூட செவ்வாயோடு சேர்க்கை பெற மாட்டார். ஆகையால் வக்ர சனி ராசியின் மீது இருப்பதனால் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவதும் மற்றும் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கின்ற பொழுது சற்று பொறுமை காட்டி அந்த முடிவுகளை எடுப்பது நல்லது. துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சில தடைகள் வரும். அந்த தடைகளால் நீங்கள் கடும் கோபம் கொள்வீர்கள். அவற்றினால் கொஞ்சம் எல்லாவற்றையும் கடிந்து கொள்வீர்கள் மற்றவர்களிடம். அவை தொழில் வியாபாரத்தில் உகந்ததல்ல. எனவே ஊழியர்கள் சில தவறுகள் செய்தாலும் அவற்றை நீங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். சற்று தட்டு கொடுங்கள். கடினமான வார்த்தைகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பதனால் இவ்வாரத்தில் லாபத்துக்கு பஞ்சமில்லை. வரவுகள் சிறப்பாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். எந்த ஒரு பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது பொறுமையோடு செயல்பட்டீர்கள் என்றால் பெருமைகள் உள்ளது இவ்வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற 3ஆம் இடத்தில் சூரியன் அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற நிலை. உயரதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதற்குரிய அங்கீகாரங்கள் இவ்வாரத்தில் தடைகள் இல்லை, நல்ல விதமாகவே இருக்கும். சக ஊழியர்களிடம் சற்று பொறுமை காட்டுங்கள், பகமை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரணம் நட்புஸ்தானம் என்கின்ற 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்றார். எனவே உங்களுடைய சக நண்பர்களிடம் சற்று கடுமையான வார்த்தைகளை பேசுகின்றனால் அவர்களிடம் பகமையும் நட்பு முடிவும் ஏற்படலாம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த வாரம் சில விஷயங்களே அமைதியும் பொறுமையும் தேவைப்படுகின்றது. இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால், பிரச்சனை இருந்தால் அவற்றில் மிக கவனம் வேண்டும். வாரத்தை பொறுத்தவரை கடின உழைப்பினால் சற்று சோர்வுகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் நன்மையும் யோகமும் கொண்டதாகவே இருக்கும் இவ்வாரம். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்தில் குரு அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். சனி தொடர்பும் இல்லை. எனவே இந்த வாரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கணவருடன் சில வார்த்தைகள் விட்டு விடுவீர்கள். இருப்பினும் அவர் உங்களிடம் அன்பே காட்டுவார். எனவே இந்த வாரத்தில் சில முயற்சிகள் எடுக்கின்ற போது துரிதமாகவும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் சீராக இருக்கும், வெற்றிகள் தேடி வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாகவும் இவ்வாரம் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இருக்கிறது என்றாலும் வாரத்தின் இறுதியிலே உங்களுக்கு மிக மத்தியிலே ஆடி பிறக்கும். ஆக திருமண முயற்சியில் பெரிய அளவிலே பெற்றோர்கள் முழுதுமாக தூரிதப்படுத்த மாட்டார். ஆனால் இவ்வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. எனவே ஆணி நடப்பதனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருமண முயற்சி நல்ல பதில் கிடைக்கும். தாராளமாக ஈடுபடலாம். சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். எனவே திருமண பிராப்தம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இவ்வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். உங்களுடைய அன்பை நீங்கள் பரிமாறிக்கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தும் சஞ்சலங்களோ சண்டைகளோ இல்லை. இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் மற்றும் குதூகலமாக வெளியே செல்லக்கூடிய ஒரு அனுகூலமான யோகமான வாரமாகவே உங்களுக்கு இருக்கின்றது. காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இவ்வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமே. சந்திரன் மனோகாரகன் சாதகமாக இருக்கின்றார். எனவே இவ்வாரம் உங்களுடைய காதலை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம். நல்ல பதிலை எதிர்பார்க்கலாம். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். 3, 4 போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற இவ்வாரம் உங்கள் கலைப்படைப்புகள் வெற்றியாக இருக்கும் மற்றும் பெயர் புகழ் பணம் போன்றவர்கள் ஈரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம். அனுகூலமும் கலைப்படைப்பிலே உங்களுக்கு மேன்மையும் இருக்கின்றது. அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் மிக சாதகமாக இருக்கின்றார். 3லே சஞ்சாரம் செய்வது பலமே. ஆகல் இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலில் ஆரோக்கியமும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் 4லே இருப்பதால் உயர்கல்வியை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலமும் மற்றும் கல்வி படிப்பிலே அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு அனுகூலமும் இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவீர்கள். இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வாழம் பெருக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, கடின உழைப்பையும் எல்லோருமும் மகிழ்ச்சியும் இனிமையாக பேசக்கூடிய பண்பையும் கொண்ட உங்களுக்கு இவ்வாரம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே குரு தனித்திருக்கின்றார். எனவே எந்த ஒரு செயலில் ஈடுபடுகின்ற பொழுதும் மனம் சற்று தடுமாற்றத்தை எதிர்கொள்ளும். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் உஷ்ணகிரகம் இருக்கின்றார். சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. ஆனால் இவ்வாரத்தில் சுக்கிரன் 7ஆம் தேதி வரை தான் சேர்க்கை பெறுகிறார். அதன் பிறகு சூரியன் 2இல் தனித்திருப்பார். வாக்குஸ்தானம் 2ஆம் இடம். எனவே ராசியிலே குருவும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பகை கொண்ட சூரியனும் இருப்பதனால் வார்த்தையிலே நிதானம், பொறுமை, கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே கவனம். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி இவற்றிலே 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக செவ்வாய் 12இலே அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் செவ்வாயால் பாதிப்பில்லை. ஆனால் இருபுறமும் அசுப கிரகங்கள் இருக்கின்றார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் என்ற இயற்கை அசுபர்கள் இருக்கின்றார்கள். இவற்றில் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர் என்றாலும் உங்கள் ராசியாதிபதியான சுக்கிர பகவானுக்கு பகை கொண்டவர். எனவே இருபுறமும் அசுபர்களும் ராசியிலே குரு பகமை கொண்ட ஜென்ம பகை கொண்டவர் இருப்பதனால் மனம் சற்று நிலைத்தடுமாறும். எந்த ஒரு முயற்சியிலும் சற்று பதற்றத்தோடு ஈடுபடுவீர்கள். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். மனம் பதற்றப்படுவதனால் அவற்றினாலே சில உடல் உபாதைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே சமயத்தில் ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் அவர் வக்ரமாக இருக்கின்றார். எனவே எந்த ஒரு முயற்சியிலும் சற்று முட்டுக்கட்டைகள் இருக்கும் என்றாலும் பாதிப்புகளை. பொதுவாக சனி 10இல் இருப்பது யோகமில்லை. ஆனால் வக்ரமாக இருப்பதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிலும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்கள் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் தேதி ராசிக்கு 3க்கு வருகிறார். அது யோகமே. அதே இடத்தில் புதனோடையும் சேர்க்கை பெறுவது அது சிறப்பானது. ராசிக்கு அதிபதியும் யோகாதிபதியான புதனும் சேர்க்கை பெற்று 3இலே இருப்பதனால் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அவ்விடத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவதனால் முயற்சி எடுப்பதில் தயக்கம் இருக்காது. அவற்றில் ஈடுபட்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். அவற்றில் அசாதாரணமான துணிச்சலும் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை துணிச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றாலும் உடல்நல அக்கறை காட்டுவது நல்லது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கின்ற பலமும் உங்களுக்கு சாதகமானதே. ஆகையால் இவ்வாறும் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதற்குரிய தன லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் சோர்வாக உணர்வீர்கள். மனதில் ஒரு விதமான ஒரு விரக்தியும் அழுத்தமும் இருக்கும். அதிக உழைப்பை கொடுத்து அதற்குரிய வரவில்லையே என்று. ஏனென்றால் சற்று செலவுகள் இவ்வாரத்தில் அதிகரிக்கும். செவ்வாய் உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் விரயத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சிக்கன் நடவடிக்கை எடுப்பதும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் விரயத்தில் இருப்பதனால் செலவுகள் கைக்கு மீறி இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்கள். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் சேமிப்புகள் அதிகரிக்கும். அடுத்ததாக உத்தியோகத்திற்கும் அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது வாக்குஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். அதே சமயத்தில் உங்கள் ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கலந்துரையாடல் போன்ற விஷயங்களில் உதயதிகாரிகள் சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். அவற்றை சற்று எதிர்த்து பேசுவீர்கள். அதே நண்பர்களாலும் அதே பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அவர்களும் உங்களுக்கு ஒரு பரிந்துரை பண்ண மாட்டார்கள், உங்களுக்கு ஒரு பரிந்து பேச மாட்டார்கள் என்பதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப செயல்களை செய்யுங்கள். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்ளாமல் இருக்க முடியும். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சற்று அதிக பிரசங்கித்தனம் வேண்டாம். ஆனாலும் உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராவற்றில்லை என்றாலும் பகமை காட்ட மாட்டார்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருந்தாலும் புதன் 2க்கு 2 பாவமாக பலமாக இருக்கின்றார். ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார் குரு. ஆகையால் குரு பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மணி ஒருவரை பிரச்சனைகள் எவையும் இல்லை. 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனால் குழந்தைகளாலும் மகிழ்ச்சியே உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் சில சமயங்களிலே உங்களுக்கு தனிமை விருப்பமாக அதிகமாக இருக்கும். ஆக காரணம் உங்களுக்கு குரு ராசியிலே தனித்திருப்பதனால். அந்தனம் தனித்திருந்தால் அவதி என்கின்ற அமைப்பு பலபொழிப்பேற்ப சில விஷயங்களிலே நீங்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு தனியாக நிறைய சிந்திப்பீர்கள். அவற்றினால் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். எனவே மனம் விட்டு பேசுவது நல்லது இவ்வாரத்தை பொறுத்தவரை.
அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை. சுக்கிரன் 7ஆம் தேதி முதல் பகை வீட்டு சென்றப்படுகிறார். திருமண முயற்சியில் ஆடி நெருக்கத்தில் இருப்பதனால் பெற்றோர்கள் அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம், ஆவணி பிறந்த பொழுது அதற்குரிய முயற்சி அடி எடுத்து வைக்கலாம் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. காரணம், உங்களுக்கு சுக்கிரனும் கடகம் என்ற பகை வீட்டில் போய் அமர்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. அதாவது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்றார். எனவே காதல் என்று வருகின்ற பொழுது உங்கள் அன்புக்குரிய நேசத்துக்குரியிடம் கொஞ்சம் அன்பாக பேசுங்கள், கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வரும் கோபம் அதற்கு காரணம் அவர்கள் சில விஷயங்களில் அதிக பிரசங்கித்தனமாக உங்களிடம் வார்த்தை விட்டு விடுவார்கள். அவற்றையால் நீங்கள் கடிந்து கொண்டு கோபித்துக் கொள்வீர்கள். இருப்பினும் பிறகு நீங்கள் தான் மன வருத்தப்படுவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக காதல் வெளிப்படுத்தலாமல் என்ன எண்ணம் கொண்டவர்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 3லே ஆட்சியாக வருகின்ற நாளும் பிறகு 5லே கன்னியில் செல்கின்ற நாளும் சிறப்பானது என்றாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை 4ஆம் இடம் என்கின்ற சிம்மத்தில் அமர்கின்ற ஒரு வக்ரசனியுடைய பார்வை பெறுவார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தி சற்று இந்த வாரம் தள்ளி போடுவதே நல்லது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்வது கலைத்துறையிலே பாதிப்பு இல்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை படைப்பு வெளியிடலே தடைகளோ சஞ்சனங்களோ குழப்பங்களோ இல்லை. உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரங்கள் முயற்சிக்குரிய சாதகமான சூழ்நிலைகள் அமையும். கலைத்துறையை பொறுத்தவாறு பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. அதற்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 2இல் இருக்கின்றார். ஆரோக்கியமற்ற சூழ்நிலை தான் அரசியலை பொறுத்தவரை. மேடை பேச்சு ஊடகங்களிலே பேசுகின்ற பொழுது கவனம் வேண்டும். மக்கள் ஆதரவு சற்று குறைந்தே காணப்படும். இவ்வாரத்தில் உயர்ந்த தலைவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இவ்வாரம் பெரிய பகமை காட்ட மாட்டார்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற தவறான செயல்களை உங்களை கண்டிப்பார்கள். அதுக்கடுத்தாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் கல்விக்குரியவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார், பகை வீடு. எனவே கல்வியை பொறுத்து ஆரம்ப கட்டத்தில் இருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. கடவுள் இறை வழிபாடு நல்லது. முடிந்தால் சிவாலயம் செல்லுங்கள். இதுவே ரிஷபராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பல்ல. ஆனாலும் அவர் ராசியாதிபதி. மேலும் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துக்கு அதிபதி. அவ்வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்கின்ற பலமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. மேலும் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலும் பிறகு 2ஆம் இடத்தில் சென்று புதனோடு சேர்க்கை பெறுகின்ற சிறப்பையும் இவ்வாரத்தில் நீங்கள் பெறுகின்றீர்கள். பாக்கியாதிபதியான சனி பாகிஸ்தானத்தில் வக்ரமாக இருப்பதும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10இல் ராகு 11இல் செவ்வாய் என்ற பலமும் இந்த வாரத்தில் தொடர்கின்றது. அதே சமயத்தில் ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உஷ்ண கிரகம் ராசியில் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் தேதி முதல் தனித்து இருப்பார். எனவே உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட கோடைக்குரிய பிரச்சனைகள், சளித்தொல்லை போன்றவைகள் ஏற்படும். திடீர் ஜுரம் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்பதனால் உடல் நலத்தில் சின்ன பாதிப்புகள் வந்தாலும் அவற்றுக்குரிய அக்கறையை காட்டுங்கள். அவற்றில் அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள். 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடம் விரயத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் பாதிப்பு இல்லை. ஆனாலும் பெரிய முதலீடு செய்கின்ற போது நிதானம் பொறுமை வேண்டும். மிக விரைவில் செவ்வாயும் உங்களுக்கு 12இல் அடுத்த வாரத்தில் வந்து விடுவார் என்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை யாருக்கும் வாக்கு போன்றவற்றை கொடுத்து அடுத்த வாரம் நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்று நினைத்தீர்கள் என்றால் எந்த நாளிலே கூறுகிறீங்களோ அந்த நாளில் அவர் முதல் நாளாக வந்து நீங்கள் செய்து கொடுங்கள் என்று உங்களை நிர்பந்திப்பார்கள். அவற்றினால் நீங்கள் மனக்குழப்பத்தில் தான் ஆகிறீர்கள். எனவே எவருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை.
மற்றபடி இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 2ல் இருப்பதனால் பண தட்டுப்பாடுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் முடிந்தவரை யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். இந்த வாரம் அதற்குரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஜாமீன் கேட்டு உங்களுடைய உறவினர்களோ அல்லது உயிருக்குயிரான நண்பர்களோ உங்களை தொல்லையே செய்வார்கள். எனவே அவற்றினால் நீங்கள் தான் இக்கட்டில் மாட்டிக்கொள்வீர்கள். 10க்குரிய குரு பகவான் விரயத்தில் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் மிகவும் கவனம்தான் வேண்டும். தற்பொழுது எந்த ஒரு முதலீடுகள் செய்கின்றவோ ஒன்றுக்கு 2 முறை சிந்தித்து தசாபுத்தி அந்தங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகு புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முதலீடு செய்வதை பற்றி ஒரு முடிவுக்கு வாருங்கள். இந்த வாரம் சில பண பிரச்சனைகள் இல்லை என்றாலும் ஜாமீன் போன்றவற்றை கொடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பதே சால சிறந்தது. குடும்பத்துக்கு அன்று தேவையில்லாத சுப செலவுகள் உறவினருக்காக செய்ய வேண்டிய செலவுகள் கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் என்ற வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். தனித்திருப்பார் 7ஆம் தேதி முதல். எனவே உயரதிகாரிகள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். சற்று வேலை பலுவை உங்களுக்கு அழுத்தத்தை கொடுப்பார்கள். இந்த வேலையை இத்தகைய நாட்களுக்குள் இத்தனை மணி நேரத்துக்குள் முடித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள். இருப்பினும் அவற்றை முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதிய சூரிய பகவான் நட்புக்குரியவரே. ஆகையால் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சோர்வை கொடுக்கக்கூடிய வாரமாக இவ்வாரம் இருக்கும் வேலை நிமித்தமாக. மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். ஆகையால் வேலையை பற்றி பெரிதாக நீங்கள் மன குழப்பத்தில் ஆள மாட்டீர்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு என்றால் குடும்பஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதனால் குடும்பத்தில் எந்த விதத்திலும் சஞ்சலங்களோ குழப்பங்களோ மன தடுமாற்றங்கள் போன்றவற்றை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். அதே சமயத்தில் உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சற்று எதிர்கொள்ளலாம். ஆகையால் சற்று பொறுமை, இறை வழிபாடு மற்றும் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, சிறிது நேரம் தியானம் செய்வதனால் உடல் சோர்வுகளோ அல்ல மன அழுத்தமோ இருக்காது. உடல் பாதிப்புகள் இருக்கின்ற வாரமாக உங்களுக்கு இருக்கின்றது. கவனம் தேவை. அழகாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை. சுக்கிரனும் உங்களுக்கு 2ல் இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத வீடு கடகம். ஆக இந்த வாரம் மிக விரைவில் ஆடி என்பதெல்லாம் சற்று தள்ளியே போடுவார்கள் பெற்றோர்கள். எனவே இந்த வாரத்தில் திருமண முயற்சி அப்படி ஒன்றும் தூரித வேகப்படுத்த மாட்டார்கள். ஆகையால் எல்லாம் ஆடியை முடிந்த பிறகே முயற்சி எடுப்பார்கள் என்பதால் கவலை இல்லை இவ்வாரத்தை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை சுக்கிரன் உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய இனிமையான பேச்சினால் நேசத்துக்குரிய உங்கள் மீது அன்பை பொழிவார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை எவ்விதத்திலும் சஞ்சலங்களோ குழப்பங்களும் இல்லை. சூரியன் ராசியிலே இருக்கின்றால் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பீர்கள், அதிகாரத்தை செலுத்துவீர்கள். அவற்றினால் எதிர்ப்பாளர் உங்கள் நேசத்துக்குரியவர்கள் பொறுமை இழக்காமல் பார்த்து கொண்டீர்கள் என்றாலே இவ்வாரத்தில் காதலிலே மகிழ்ச்சியே. அதுக்கடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக இவ்வாரம் வெளிப்படுத்தலாம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கின்றனால் உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு சொற்கள் உங்கள் யாருக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு நல்ல பதிலை கொடுவார்கள். காதல் வெளிப்படுத்தணும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அனுகூலமான வாரமே இவ்வாரம். அதாவது கலைத்துறையை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது நன்மையே. ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருக்கின்றார்கள். 2லே புதன், அதுக்கு பிறகு சுக்கிரன் இருப்பார். 12லே குரு என்று ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருப்பதனால் கலைப்படைப்புகள் இந்த வாரம் ஒரு நல்ல பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். காரணம், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெறுவதால் கலைப்படைப்புகளுக்குரிய அங்கீகாரங்கள் மேன்மைகள் இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ராசியில் இருப்பது ஒரு வகையில் பலம் என்றாலும் சில சமயங்களில் உயர்ந்த தலைவர்களில் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சு வன்மை இருக்கும். அவை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். மக்களிடம் நீங்கள் விரிய அதிகாரத்தோரணையோடு அழுத்தத்தை கொடுத்து பேச்சுகளை கொடுத்தீர்கள் என்றால் இப்பொழுதெல்லாம் தொழில்நுட்பம் வேறு விதமாக மாறிவிட்டது என்பது தாங்கள் அறிந்ததே. எனவே பேச்சிலே கொஞ்சம் இனிமை காட்டுங்கள், கோபத்தை காட்டாதீர்கள். இறுதியாக மாணவ கண்மணி கல்வி ஸ்தானத்திலே புதன் இருக்கின்றார். பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. இந்த வாரத்தை கல்வியை பொறுத்தவரை சஞ்சலங்கள் தடுமாற்றங்களில் கல்வியிலே ஒரு முழு நாட்டங்கள் இருக்கும். பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியை தருவீர்கள். இதுவே மிதனராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சாரப்பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, எல்லோருக்கும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். பெரியோர் சிறியோர் என்கின்ற பாகுபாடு, பணம் பணக்காரன் ஏழை போன்ற வேறுபாடுகள் இல்லாத உங்களுக்கு இவ்வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைந்திருக்கின்றது. காரணம், உங்கள் ராசியாதிபதியான சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செவ்வாய் 2, 3 போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்கின்றது நன்மையாகவே இருக்கும். 11ஆம் இடத்தில் குருவும் 10இல் செவ்வாயும் பலமாக இருக்கின்றார்கள். மேலும் ராசியிலே புதன் அமர்ந்திருந்தாலும் 7ஆம் தேதி அன்று சுக்கிரன் ராசிக்கு வருவது சிறப்பானது. பொதுவாக ராசியிலே புதன் அமர்வது யோகமில்லை என்றாலும் புதனோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை, சுக்கிரன் சேர்க்கை பெறுவார். அதே போலவே தனஸ்தானத்துக்கு அதிபதியான தனாதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 11இலே குரு இருக்கிறார், ஆகையால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் செலவுகள் சற்று கைக்கு மீறி இருக்கும். தேவையற்ற செலவுகள், வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் போன்றவற்றினால் சேமிப்பைத்தான் நீங்கள் கரைத்துக் கொள்வீர்கள். அஷ்டம சனியால் தற்பொழுது பாதிப்பு இல்லை, 8இல் வக்ரமாக இருக்கின்ற ஆகையால் பாதிப்பு இல்லை. எனவே இவ்வாரத்தில் சற்று பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகரித்து அதன் பிறகு நீங்களே சற்று குழப்பத்தில் ஆளுங்கள். இவையெல்லாம் நாம் தெரிந்தே செய்தோமா தெரியாமல் செய்தோமா அவற்றை மட்டும் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், வக்ரசனியும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கின்ற வாரமாக இவ்வாரம் வருகின்றது சிம்மத்தில் அமர்கின்ற பொழுது. எனவே இந்த வாரம் பண ரீதியாக சில இழப்புகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஆனாலும் 11ஆம் இடத்தில் குரு இருப்பதனாலும் 10இல் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருப்பதனாலும் சமாளிப்பீர்கள். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரம் வரவு நன்றாகவே இருக்கும். வாரத்தை பொறுத்தவரை உங்கள் எதிர்பார்க்கின்ற வரவு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். அவற்றினால் மன மகிழ்ச்சியால் நீங்கள் சற்று தாம் தூம் என்று செலவுகளை செய்வீர்கள். அவை நீங்கள் தேவையில்லாத செய்கின்ற செலவு. இப்பொழுது வரவுகள் வருகின்ற பொழுது கடன் இருந்திருக்குமே அஷ்டம சனியில், அந்த கடனை அடையுங்கள். அதற்கு வட்டியை கட்டிவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். ஒரு 4 மாதம் தான் சனி வக்ரமாக இருப்பார். அக்டோபர் 20 அவர் வக்ர நிவர்த்தி அடைந்துவார். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை, வாரத்தை பொறுத்தவரை வரவு வருகின்ற பொழுது இருக்கின்ற கடன் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது அடைப்பதை முயற்சிக்கிறது நல்லது. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வரவு நன்றாக இருக்கும். செலவுகள் சிக்கனமாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லை, சேமிப்பும் அதிகரிக்கும், கடன் பிரச்சனையும் அடைக்க முடியும். கடன் இல்லை என்றால் நிச்சயம் சந்தோஷமே. அதற்காக உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்கள் சூரியன் 12இலே பாதிப்பில்லை என்றாலும் வார்த்தையிலே கொஞ்சம் பொறுமையும் நிதானம் வேண்டும். ஏனென்றால் வாக்குஸ்தானத்தை வக்ரசனி பார்க்கின்றார் 2ஆம் இடத்தை. எனவே அவ்வீட்டுக்கு அதிபதி சூரியனும் விரயத்தில் இருக்கின்றார். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும், உங்களை முயற்சிகள் நன்றாக இருக்கும். ஆனால் சற்று எல்லாரையும் உதாசீனப்படுத்துகின்ற வகையாமல் உங்கள் வார்த்தைகள் இருக்கும். ஏகாத்தலமாக எல்லாரையும் ஒரு கிண்டலாக நான் இதை முடித்து விட்டேன் என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர்களை மட்டம் தட்டாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் உயரதிகாரில் உங்களை கடிந்தே கொள்ள மாட்டார். உங்கள் வேலையில் அடைகின்ற வெற்றியை மட்டும் நீங்கள் கொண்டாடுங்கள். மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு நீ செய்து முடிக்கவில்லை என்கின்ற ஒரு திமிர் பேச்சு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் 12இல் இருப்பதும் வக்ரசனி 2ஆம் இடத்தை பார்ப்பதும் சற்று குடும்பத்தில் பொறுமையும் நிதானமும் மற்றும் வார்த்தையிலே கொஞ்சம் அலும்பயம் காட்டுங்கள். ஆனாலும் குரு உங்களுக்கு 11இல் இருப்பதனால் பெரிய அளவிலே பிரச்சனைகள் எவையும் இல்லை. ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற இடத்தை குரு பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. ஆகையால் கணவர் உங்களுக்கு அன்பு காட்டுவார், உங்களுடைய செயலுக்கு மதிப்பு கொடுப்பார், உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒவ்வொரு ஒத்துழைப்பையும் கொடுப்பார். நீங்கள் தான் வார்த்தையை கொட்டி விடுவீர்கள். அவை மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டால் மகிழ்ச்சியே. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. இந்த வாரம் தான் இன்னொரு 2 வாரம் தான் ஏனென்றால் ஆடி பிறந்துவிடும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் தவறில்லை மூடிவிடலாம். நல்ல வரன் அமையக்கூடிய அனுகூலம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் பெற்றோர்களே முயற்சி செய்யுங்கள், நல்ல வரனே அமையும். அதாவது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் ராசியிலே வந்து அமர்வதனால் காதல் இன்னும் இணுக்கமாகவும் அன்பையும் அதிகமாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம். இந்த வாரம் எந்த விதத்திலும் குழப்பங்களோ அல்லது சண்டைகளோ போன்றவைகள் இல்லை, சந்தோஷம் மகிழ்ச்சியே இருக்கின்றது. அதுக்கடுத்து காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக இந்த வாரம் வெளிப்படுத்துங்கள். சுக்கிரன் ராசியிலே வந்து அமர்கின்றார். காதல் கொடுப்பவரே சுக்கிர பகவான் தான். அவர் ராசியில் அமர்வது இன்னும் அதிகமாக அன்பையும் பாசத்தையும் மற்றும் அந்த காதலுக்குரிய வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக கலைப்படைப்புக்குரிய கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இவ்வாரம் ஒரு சாதகமான வாரமே. வெற்றி இருக்கின்றது. உங்களுக்கு கலைக்குரிய சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்திருப்பதனால் ஜெயம் உண்டாகும். சுக்கிரனும் சூரிய சந்திரனும் சேர்க்கை பெறுகின்ற பலமும் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கு. அஷ்டம சனி இருந்தாலும் பாதிப்பிலே வகரமாக இருப்பதனால். அதுக்கடுத்து அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சாதகமற்ற வாரம். சூரியன் விரயத்தில் இருக்கின்றார். எனவே இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை அமைதியும் பொறுமையும், வார்த்தையிலே கொஞ்சம் பொறுமை இனிமையும் இருந்தால்
பிரச்சனைகள் இல்லை, வாரப்பலன் தானே இது. இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் உங்கள் ராசியில் அமர்ந்திருந்தாலும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகின்ற சாதகம் உங்களுக்கு இருக்கின்றது. கல்வியை பொறுத்து ஆரம்பத்தில் இருக்கின்றீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்புகள் எவை என்ன, பெற்றோர்கள் ஆசிரியர் சரியான வழிகாட்டுதல் அன்பையும் காட்டுவார்கள். கூடா நட்பு எவையும் இந்த வாரம் இல்லை. இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, தைரியம் துணிச்சலை கொண்ட உங்களுக்கு இவ்வாரம் ராசியாதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நன்மையானது. குரு 10ல் இருந்தாலும் 9ல் கிரகம் இருப்பதனால் குருவால் பாதிப்பு இல்லை. 9ல் செவ்வாய் இருக்கிறார். அதே போலவே 9ல் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதும் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையாகவே இருக்கும். யோகாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதால். 7ல் சனி வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை. 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் இருப்பது சிறப்பானது அல்ல. 2ல் கேது இருக்கிறார். குடும்பத்தினரிடம் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இருக்கும். குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. கேதுவால் தனிமையை கொடுக்க வைப்பார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற நாட்கள் உங்களுடைய மனதில் சில விரக்தியையும் மற்றும் கொஞ்சம் பொறுமை இழப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை மனதை குறிக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் பிறகு ராசிக்கு வந்தாலும் வக்ரசனியுடைய பார்வையும் பிறகு 2ஆம் இடத்தில் கேதுவோடியும் சேர்க்கை பெறுகின்ற நிலை வருவதனால் இவ்வாரத்தில் மனதில் ஒரு விதமான அழுத்தத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள், விரையாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் செலவுகள் வரவுக்கு மிஞ்சி இருக்கும். பண பிரச்சனைகள் ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். 10ல் குரு இருப்பதனால். தனஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் விரயத்தில் அமர்ந்திருக்கின்றார். பாதிப்பு இல்லை என்றாலும் பொதுவாக 12லே புதன் இருப்பது யோகத்துக்குரியது அல்ல. ஆனால் 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் கோச்சார வேதி அடிப்பில் புதனால் பாதிப்பு இல்லை என்றாலும் அவ்விரயத்தில் இருக்கின்ற அமைப்பு செலவுகளை அதிகப்படுத்தும். எனவே தொழில் வியாபாரத்தில் சிக்கன நடவடிக்கை எடுப்பதும், யாருக்கு ஜாமீன் கடன் போன்றவற்றை செய்வது சிறப்பல்ல. ஜாமீன் போடாதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். வரவை கொஞ்சம் சிக்கனப்படுத்துவது நல்லது. வீவேற்ற செலவுகள், வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் வேண்டாம் இவ்வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்கள், லாபத்தில் சூரியன் யோகத்தை தரக்கூடிய வகை இருக்கிறது என்றாலும் 7லே சனி வக்ரமாக இருக்கின்றார். நண்பர்கள் தற்பொழுது உங்களிடம் நட்பு பாராட்ட மாட்டார்கள். சற்று உங்களை விட்டு ஒதுங்கியே இருப்பார்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலே நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களை நீங்கள் நம்புங்கள். மற்றவர்கள் உதவுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். உதவி இல்லாத வாரம் சக நண்பர்களிடம். எனவே இந்த வாரம் உங்கள் முயற்சியிலே நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கான பலனிலை, திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 7ல் சனி வக்ரமாக இருக்கின்ற அமைப்பு கணவன் மனைவியுள்ள சின்ன சின்ன மன உரசல்கள் இருக்கிறது என்றாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு சனி தொடர்பற்று உங்களுக்கு சூரியனோடு தொடர்பற்று சுக்கிரன் புதன் சேர்க்கை என்கின்ற அமைப்பு கலத்திர விஷயத்தில் பெரிய அளவிலே கணவன் மனைவியுள்ள வாரம் பாதிப்பு எவையும் இல்லை. அதே சமயத்தில் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை. இவ்வாரம் உங்களுக்கு அவ்வாறு திருமண முயற்சியில் சாதகமில்லை என்றால் மிக விரைவில் ஆடி பிறக்கிறது என்ற நிலை. பெற்றோர்கள் இவ்வாரத்தையும் தவிர்ப்பார்கள். எனவே இந்த வாரம் திருமணத்துக்குரிய முயற்சியில் பெரிய அளவில் சாதகமான ஒரு பதில் கொண்ட வாரமாக அமையவில்லை.
அதாவது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை வாரம் பொறுமையும் நிதானமும் கவனமும் வேண்டும். வார்த்தையிலே சில சமயங்களிலே நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உங்கள் நேசத்துக்குரிய தவறாக புரிந்து கொள்வார்கள். எனவே இந்த வாரம் வார்த்தையிலும் மற்றும் நீங்கள் அலைபேசியிலே பேசுகின்ற பொழுதோ அல்லது அதற்குரிய மெசேஜ் அனுப்புகின்ற பொழுதோ மிகவும் கவனம் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்ட அன்பர்களை பொறுத்தவரை வாரம் சாதகமற்ற நிலை, சந்திரனும் சாதகமில்லாத எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது தாராபலம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். இந்த வாரம் காதல் வெளிப்படுத்துவதில் சிறப்பான வாரமாக அமையவில்லை. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சற்று சோதனையான வாரமாகவே இருக்கும். எதிர்பார்க்கின்ற செயல் மிக விரைவாக முடியாத ஒரு நிலை இருக்கும். கால தாமதங்கள் ஏற்படுகின்ற நிலை கலைத்துறையில் இருக்கின்ற அவற்றினால் சற்று பொறுமை இழப்பீர்கள். இருப்பினும் பெருமையாக வர வேண்டிய சூழ்நிலைகளுக்கு இப்பொழுது பொறுமைதான் தேவை. அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுகோள்கள் சாதகமற்ற நிலை இல்லை என்றாலும் சூரியன் சாதகமாக இருக்கா. இருப்பினும் அரசியலுக்கு சிம்மக்கும் தொடர்பு இருக்கிறது என்றாலும் இந்த வாரமும் பொறுமை தேவைப்படுகின்றது. சிவ வழிபாடு நன்மையை தரும். அதுக்கடுத்த மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் உங்களுக்கு பகை வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். கல்விக்குரிய புதன் பகை வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். மேலும் அவ்வீட்டுக்கு அதிபதியான சந்திரனும் சேர்க்கை பெறுவார் புதனோடு இந்த வாரத்தில் முற்பகுதியிலே. ஆகையால் இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் கல்வி இருக்கிறது என்பது படிப்பில் சற்று நாட்டம் குறையும். அவற்றால் ஆசிரியர்கள் உங்களை கடிந்து கொள்வார்கள். உங்கள் கல்வியிலே உங்கள் கவனம் செலுத்துங்கள். கூடா நட்பை தவிர்த்து விடுவது நல்லது. இதுவே சிம்மராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக. கன்னிராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, எப்பொழுதும் எங்கேயும் உங்களுடைய சிந்தனைகள் வெற்றியை நோக்கியே இருக்கும். எல்லோருக்கும் நன்மையான ஆலோசனை கூறுவதில் சிறந்தவர்கள் நீங்கள். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையும் யோகமும் கொண்ட வாரம். ராசியாதிபதியான புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் 7ஆம் தேதி என்று சுக்கிரன் லாபத்துக்கு வந்து புதனோடு சேர்க்கை பெறுவதும் மிக சிறப்பான அமைப்பு. 6ல் சனி வக்ரமாக இருக்கின்றார். 6ஆம் இடம் ரணருண ரோக சத்துருஸ்தானம். பொதுவாக சனி 6ல் இருப்பது யோகம் என்றால் இப்பொழுது வக்ரமாக இருப்பவிடம் பாதிக்கப்படுகின்றது. எனவே உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். இருப்பினும் 9ல் அமர்ந்திருக்கின்ற குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். மனதளவிலே சற்று சோர்வுகள் இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் இருந்தாலும் குரு ராசியை பார்ப்பதால் பெரிய பிரச்சனைகள் எவையும் இல்லை, அவரும் நிவர்த்தி ஆகும். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேதுவை குரு பார்ப்பதனால் இறை நம்பிக்கை அதிகரிக்கும். சற்று எல்லாவற்றும் இறைவனே எல்லாம் என்கின்ற வகையாக கொஞ்சம் லௌதீக வாழ்க்கையில் ஈடுபாடு குறையும். ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக லாபத்தில் அமர்வார். அதன் பிறகு விரயத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு அவர் சனியுடைய வக்ரசனியுடைய பார்வையை பெற்றாலும் அந்த நாள் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். வாரத்தின் இறுதியில் சற்று செலவுகள் இருக்கும். குறிப்பாக புதன் செவ்வாய் போன்ற நாட்களில் வாரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். லாபங்கள் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கொஞ்சம் குறையும். ஆகையால் அவை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இந்த செவ்வாய் புதன் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் விரயத்துக்கு ஒரு லாபாதிபதி அல்லவா. மற்றபடி செவ்வாய் 8ல் இருக்கின்றார். 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஆனால் 7ல் கிரகம் இருப்பதால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு லாபத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது மிக சிறப்பானது. புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகம் லாபத்தில் அமைகின்றது. 9க்குரியவரும் உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் என்றால் ராசியாதிபதி புதனே 10க்குரியவரும். அவர் இருவரும் சேர்க்கை பெறுகின்ற தர்ம கர்மாதிபதியும் முதன்மையான யோகம். அவை இந்த வாரத்தில் மிக சிறப்பாக லாபத்தில் அமைகின்றன. எனவே தொழில் வியாபாரம் சிறப்போங்கும். நான் கூறியவாறு செவ்வாய் புதன் போன்ற நாளில் பெரிய முதலீடுகள் வேண்டாம். மற்றபடி வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகமான வாரம்.
அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது பழமை பண்புக்குரிய சூரிய பகவான் 10 திக்பலத்தோடு இருக்கின்றார். எனவே பாதிப்பு எவையும் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த உயர்வே இருக்கின்றது. ராசியாதிபதி பலம் பெற்று போனால் உத்தியோக உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல பதில் கிடைக்கும். பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை நட்பை காட்டுவார்கள். எந்த ஒரு முயற்சியும் வாய்விட்டு கேளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அவை ஜெயம் உண்டாகும். அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் உங்களுடைய உயரதிகாரியிடம் பொறுமையோடு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுங்க, எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள், நல்ல பதிலே கிடைக்கும். அதாவது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற முதலில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவில் 7ல் ராகு இருந்தாலும் 6ல் கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் நீங்கள் அன்பு காட்டினால் அவர் உங்களிடம் சற்று குழப்பமாகவும் அவருடைய நடவடிக்கை சற்று உங்களுக்கு ஒரு ஐயம் எழக்கூடிய வகையாகவும் இந்த வாரம் இருக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான அதாவது 11ஆம் இடத்துக்கு லாபாதிபதியான சந்திர பகவான் வாரம் சில பாதிப்பான இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால் கணவர் மீது சற்று சந்தேகம் தேவையற்றது. வெளிப்படையாக பேசி மற்றபடி உறவில் பலப்படும். எந்த விதத்திலும் பெரிய பாதிப்பில்லை. சந்தேகம் வேண்டாம். அதாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. மிக விரைவில் ஆடி பிறக்கின்றார்கள். இந்த வாரம் திருமண முயற்சி தாராளமாக ஈடுபடலாம். சுக்கிரனும் சாதகமாக இருக்கிற நல்ல பதிலே கிடைக்கும். ஆடி முடிந்து நாம் நிச்சயம் செய்து கொள்ளலாம் என்கின்ற வகையாகவே இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரம். பெற்றோருக்கு தூரிதப்படுத்தலாம் அந்த செயலிலே. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய பெண்ணாக இருந்தால் மணமகனுடைய ஜாதகம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு காதலை தாராளமாக வெளிப்படுத்துங்கள். சுக்கிரன் மிகவும் சாதகமாக இருக்கின்ற இந்த வாரம் 11ஆம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெறுவதனால் இந்த வாரம் காதலிலே வெற்றி இருக்கின்றது. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் அன்பு, பாசம், மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கும். காதலில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக சந்தோஷமாக இருக்கும். கலை என்று பார்க்கின்றபோது கலை படைப்புகள் தாராளமாக வெளியிடுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. சுக்கிரன் மிக சாதகமாக இருப்பதும் குரு பலமாக இருப்பதும் இந்த வாரம் படைப்புகளை வெளியிடுவீர்கள். அவற்றில் மிகப்பெரிய வெற்றியையும் பெறுவீர்கள். பெயர், புகழ், பணம் போன்றவைகள் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கிடைக்கும். நன்மையான வாரம். ஆனால் அரசியல் என்று பார்க்கணும், சூரியன் 10 இருப்பது சாதகமானது. நட்பு வீட்டில் வந்திருக்காக இந்த வாரத்தை பொறுத்து அரசியல் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. ராசியை குரு பார்க்கிறார். எந்த ஒரு விஷயம் எப்படி கையாள வேண்டும் என்பது புத்திசாலித்தனம் ஒன்றாக இருக்கும். இந்த விதத்தில் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இந்த வாரம் எந்த விதத்திலும் இல்லை. நன்மையே அரசியல் ஆரோக்கியமும் இருக்கின்றது. அதான் மாணவ கண்மணிகள் புதன் 11 அற்புதமாக இருக்கின்றார். எனவே அந்த நேரத்திலே கல்வியிலே உங்களுக்கு மேன்மையும் வெற்றியும் மற்றும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுகின்ற வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அனுகூலமான வாரம். இதுவே கன்னிராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ஜீவனாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரம் முழுவதும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். ராசிக்கு 6லே ராகு இருப்பது பலத்தை அதிகரிக்கக்கூடியது. 5ல் சனி வக்ரமாக இருப்பது நன்மையே. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகமான வாரம். இந்த வாரம் வழக்கு சம்பந்தப்பட்ட நாட்களாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கமே. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த வாரம் இருக்கும். அதே சமயத்தில் ராசிக்கு 6 கூடியவர் 6 குரு பகவான் 8ல் இருப்பது விபரீத ராஜயோகம் என்றாலும்
7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து ராசியை பார்க்க. பொதுவாக 7ல் செவ்வாய் இருப்பது சிறப்பல்ல. ஆனால் செவ்வாய் 7ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 6ல் ராகு இருக்கிறாகையால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் ராசியையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் கோபம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றப்படுவீர்கள், அவசரப்படுவீர்கள். எனவே எந்த ஒரு காரிய முயற்சியிலும் பதற்றமோ அவசரமோ அல்லது வேகமோ வேண்டாம். விவேகத்தை வையுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் நண்பர்கள் ஜீவனாதிபதியான சந்திர பகவான் சிறப்பாக இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். 2ஆம் இடத்தை தனக்காரன் என்று அழைக்கப்படுகின்ற சுரு பகவான் பார்க்கிறார். எனவே பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக, வரவுகளும் இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது, தேவையில்லாத செலவுகள் இருக்காது. மற்றபடி சேமிப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். அதாக பார்க்கின்ற உத்தியோகத்தை பொறுத்தவரை 9ல் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். 11க்கு 11 என்ற பாவமாக பலமாக இருப்பதினால் உயரதிகாரிகள் பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். 7ல் செவ்வாய் இருப்பதனால் நண்பர்களிடம் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவை தவறுங்கள். மற்றபடி உயரதிகாரி நட்பு பாராட்டக்கூடிய வாரமாகவோ இருக்கும். இந்த வாரம் பெரிய வெற்றிகள் இல்லை என்றாலும் பாதிப்புகள் எவையும் இல்லை, பிரச்சனைகள் எவையும் இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அவை நீங்கள் அலுவலகத்திலும் எதிர்கொள்வீர்கள். இரண்டு பக்கமும் பிரச்சனை என்கின்ற பொழுது சில கோபங்கள் அதிகரிப்பும் என்பதனால் சிறிது நேரம் தியானமும் அனுமன் சாலிசாவை கேட்பதும் நன்மையை அதிகரித்து கொடுக்கும். அதாவது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வக்ரசனி 7ஆம் இடத்தை பார்ப்பதினால் கணவன் மணி உறவிலே பொறுமை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள். கணவருடைய உடல்நலத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவருக்கு சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே வக்ரசனி பார்வை செவ்வாய் மிக விரைவில் மாறப்போகின்றார். எனவே இந்த வாரம் கணவருடைய உடல்நலத்தில் அக்கறை, குழந்தைகளோட உடல்நலத்தில் கவனம். 5ல் சனி வக்ரமாக இருப்பதனால். மற்றபடி திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை. சுக்கிரனும் 10க்கு வருகிறார், சாதகமற்ற நிலை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் திருமண முயற்சியில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஆனால் ஆடி பிறக்கப் போகிறது என்பதனால், விரைவில் ஆடி பிறக்கப் போகிறது என்பதனால் பெற்றோர்கள் ஆடி முடிந்து பார்த்துக்கொள்ளலாம் என்று தள்ளிதான் போடுவார்கள். தவறில்லை. அழகாக பார்க்கின்ற காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார், சிறப்பல்ல. எனவே சற்று சண்டைகள் மற்றும் கோபதாபங்கள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக சந்திரன் வக்ரசனியுடைய பார்வை பெறுகின்ற மனமும் சற்று கோபத்தை காட்டும். எனவே இந்த வாரம் பொறுமையும் நிதானம் கவனம் இன்னும் இல்லைனால் நீங்கள் தான் வருத்தப்படுவீர்கள். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் ஒன்றும் சாதகமற்ற வாரம். காதலை வெளிப்படுத்துவதில் அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த வாரமும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நாட்கள் வரும். இந்த வாரம் பொறுத்தவரை தவிர்ப்பதே நல்லது. அடுத்ததாக பாருங்கள் கலைத்துறை பொறுத்தவரை சுக்கிரன் 10ல் இருப்பது கோச்சார ரீதியாக சரியில்லை. ஆக இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய அளவில் முன்னேற்றமோ புதிய வாய்ப்புகள் வெளியிலாம் நினைத்தாலும் அவற்றை சற்று தாமதங்களும் தடைகளும் தான் ஏற்படும். பெரிய அளவில் பண பிரச்சனை இருக்கிறதா என்றால் சற்று இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது கொடுக்க வேண்டிய பணத்தை கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள். இந்த வாரம் சற்று எதிர்த்திலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அதனால் அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 9ல் இருப்பது பாவ சிறப்பு என்றாலும் அவர் உங்களுக்கு அரசியலிலே யோகத்தை கொடுக்க மாட்டார். இந்த வாரத்தை பொறுத்தவரை மேடை பேச்சில் நிதானம் வேண்டும். 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதினால் எனவே இந்த வாரம் எந்த விதத்திலும் பொறுமை நிதானம் வார்த்தையிலே. அடுத்ததாக மாணவ கண்மணியில் பார்க்க புதன் 10ல் இருப்பது யோகம். கல்வியை பொறுத்தவரை எந்த விதத்திலும் சாதகமான வாரமே. ஆக இந்த வாரம் கல்வியிலே எல்லாவற்றும் உங்களுக்கு எண்ண ஓட்டங்களிலே தடுமாற்றங்கள் இருக்காது. ஆசிரியர்கள் பாராட்டுகளையும் மற்றும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, தைரியமிக்கமான உங்களுக்கு இவ்வாரம் வெள்ளி மற்றும் சனி சந்திராஷ்டமம் நடைபெறுகின்றது. அத்தகைய நாட்களில் பொறுமையும் நிதானமும் கவனமும் வேண்டும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அதே சமயத்தில் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 6இல் ஆட்சி பெற்றும் தன்னுடைய 8ஆம் பார்வையை ராசியை பார்க்கின்ற பலம் இருக்கின்றது. 7இல் குரு, 11இலே கேது என்கின்ற அமைப்பும் யோகத்தை தருகின்றது. 4இல் சனி வகரமாக இருக்கின்றார். பெரிய அளவிலே பாதிப்பில்லை என்றால் 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதாவது வண்டி வாகனம் போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஏனென்றால் சந்திரனும் சனியும் ஒருவரை ஒன்று பார்த்து கொள்வார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் பாக்கியாதிபதி, செலவை வைக்கக்கூடியவர் சனி. ஆகையால் அவர் உங்களுக்கு வகரமாக சந்திரனை பார்க்கிற நாள் உங்களுடைய பணத்தில் செலவுகளை வைப்பார், கை வைப்பார். மற்றபடி இவ்வாரத்தில் சந்திரன் 9இலும் 11இலும் சஞ்சாரம், 10இல் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு தான். சனி வகர சனியுடைய பார்வையும் இருக்கின்றது. அந்த நாள் வண்டி வாகனங்களிலே செல்கின்ற போது கவனம் வேண்டும். மற்றபடி இந்த வாரம் சந்திரன் 8இல் இருக்கின்றனாலும் கவனம், அதாவது குறிப்பாக வெள்ளி சனி. இவ்வாறு பார்க்கின்ற துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் இந்த வாரம் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற நாளும், லாபத்தில் அதாவது கன்னிராசியில் அமர்கின்ற யோகத்தையும் பெறுகின்ற நாளும் உங்களுக்கு நன்மையான நாள். வரவுகள் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். சனியும் சந்திரனும் ஒருவரை ஒரு பார்த்து கொள்கிற நாள் மட்டும் உங்களுடைய பண விஷயத்தில் பெரிய முதலீடு செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக அவை எப்போது வரும் என்றால் செவ்வாய், புதன் அந்த போன்ற நாட்களிலே வரும். அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் குறிப்பாக புதன்கிழமை எப்பொழுதும் ரிஷபராசி ஒத்தே வராது. ஆக அந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பொன் கிடைத்தாலும் புதன் நாளும் செவ்வாய்க்கு புதன் பகை இல்லையா? ஆக அந்த நாள் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும். மற்றபடி பொருளாதார ரீதியாக இந்த வாரம் சேமிப்பு நன்றாக அதிகரிக்கும். கடன் இருந்தால் அவற்றை கொஞ்சம் அடைப்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் ராசிக்கு 8இல் இருக்கின்றார். 8இல் சூரியன் இருந்தாலும் 7இல் கிரகம் இருப்பதால் பாதிப்பில்லை என்றாலும் இந்த வாரம் பொறுத்தவரை உயரதிகள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு நட்பு கொடுப்பார்கள், தோல் கொடுப்பார் தோழன் என்கின்ற வகையாக. இருந்தாலும் உயரதிகாரிடம் பொறுமையிழக்காமல் பாருங்கள், பேசுவீர்கள் பொறுமையிழந்து. காரணம் 8இல் சூரியன் 2ஆம் இடம் என்கின்ற இடத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். உஷ்ண கிரகம் அல்லவா? ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே நிதானம், பொறுமை வேண்டும். சந்திரன் வளபரி சந்திரனாக இருப்பதனால் பெரிய வெளியே பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த வாரம் உத்தியோகத்தில் உயரதிகாரிடம் கவனம் வேண்டும். அதாக பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் கணவன் மணி உரிமையிலே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரை அவற்றெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. 7இல் குரு இருக்கின்ற யோகம் உங்களுக்கு சிறப்பானது. ஆகையால் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரனும் சாதகமாக 9இல் இருக்கின்றார். திருமண முயற்சி இந்த வாரம் நல்ல வரன் அமையும். மிக விரைவில் ஆடி பிறப்புனா இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்தால் வேகமாக, அதாவது வரங்களை தேடுவதை, நல்ல வரனே அமையக்கூடிய நல்ல யோகமான அனுகூலமான வாரம், நல்ல வரன் அமையும் என்பதை இந்த வாரம் தெளிவுபடுத்துகின்றது. அதாவது காதலை வெளிப்படுத்தக்கூடிய வெண்ணம் கொண்டவர்களுக்கு தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம். 9இல் குரு, சுக்கிரன் இருப்பதும் 7இல் குரு இருப்பதும் சிறப்பானது. எனவே காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை. சந்திராசிரமம் வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை அமாவாசை நாள் வருகின்ற இந்த வாரத்தில் வெள்ளியே. ஆக அந்த நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையான நாளாக அப்பொழுதுதான் பொதுவாக படங்களை வெளியிடுவார்கள். இந்த வாரம் ஒரு படைப்புகளை வெள்ளி என்று நீங்கள் வெளியிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். ராசிக்கு கலைக்கு இந்த வாரம் அனுகூலமும் வெற்றியும் யோகமும் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற அரசியலை பொறுத்தவரை ஆர்வமற்ற சூழ்நிலைகள், ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இல்லை. உடலத்திலும் கொஞ்சம் பிரச்சனை, மன அழுத்தத்தை கொடுப்பார் 8இல் சூரியன் இருப்பதனால். எனவே அரசியலை பொறுத்தவரை பெரிய அளவிலே ஒரு முன்னேற்றமோ வெற்றியோ இல்லை. ஆனால் பொறுமை காட்டுங்கள். சூரியன் மிக விரைவில் உங்களுக்கு மாற்றத்து 8இலிருந்து 7க்கு 9க்கு வந்துடுவார். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் மாணவ கண்மணிகள், புதன் உங்களுக்கு 9இல் இருப்பது ஓரளவுக்கு சாதகம். ஆரம்ப கட்டம்தான், கல்வியிலே இப்பொழுது தேர்வுகளாம் எதுவும் இல்லை. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சாதாரணமான வாரமாக இருக்கும். ஆனால் கல்விக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க, முடிஞ்சால் நீங்கள் சிவாலயம் செல்வது நல்லது, முருகாலயம் செல்வதும் நல்லது. இதுவே விருச்சிகராசி என்பவர்களுக்கான வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு, திங்கள் போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அத்தகைய நாட்களில் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். அதே சமயத்தில் 8இல் புதன் இவ்வாரத்தில் மறைந்த புதனாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார். சுக்கிரன் 7இல் இருக்கின்றவர் ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று 8க்கு வருவதும் சாதகமானதே. எனவே தனஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடத்தை சுக்கிரன், புதன் என்ற கிரகங்கள் பார்ப்பதனால் தனயோகம் இருக்கின்றது. 6க்குரிய சுக்கிரன் 8க்கு வருகிறது, உங்களுக்கு விபரீத ராஜயோகம். ராசியாதிபதியான குரு பகவான் 6இல் இருக்கின்றார். குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. ஆனால் இவ்வாரத்தில் குரு தனித்தே இருக்கின்றார். 6ஆம் இடம் ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம். எனவே கடன் பிரச்சனை இருந்தால் அவற்றில் மிக கவனம் வேண்டும். வழக்குகள் போன்ற விஷயத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்களில் மிகவும் கவனமும் அவற்றின் மீது ஒரு அக்கறையும் காட்டுங்கள், என்ன நடக்கிறது என்று. 3இலே சனி வக்ரமாக இருந்தாலும் பாதிப்பில்லை. அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் முயற்சியிலே தைரியத்தையும் கொடுக்கும். செவ்வாய் யோகாதிபதி, அவர் 5இலே ஆட்சி பெற்று இருக்கிறார். சிறப்பில்லை என்றாலும் அவர் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பது நன்மையானது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு 7இலே சூரியனோடு இன்னொரு சேர்க்கை பெற்றிருப்பார்கள் சுக்கிரன். ஆனால் அது சுக்கிரன் வெளியே தனித்திருந்தாலும் அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி. எனவே ராசியை பார்ப்பார். ராசியை பார்ப்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மையை கொடுக்கும். ஆனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்திலே சற்று சோர்வாக உணர்வீர்கள். உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சிக்கின்ற பொழுது உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் கடின உழைப்பை கொடுக்க முடியாது அல்லவா? எனவே இந்த வாரம் பொருளாதார ரீதியாக பாதிப்பில்லை. ஆனால் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர் இந்த வாரம் உங்களுக்கு பகமை காட்டுவார்கள். சற்று கோபதாபங்கள் வெளிப்படுத்தி வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. குறிப்பாக சந்திராஷ்டம நாட்கள் மட்டுமல்ல, அதுக்கு பிறகு பார்க்குற சந்திரன் உங்களுக்கு 9க்கு வந்தாலும் வக்ரசனியுடைய பார்வை பெறுவார். எனவே இந்த வாரம் மனம் ஒரு விதமாக அழுத்தத்தில் இருக்கும். வேலையிலே அதிக பலு இருக்கும். அவற்றினால் சற்று சோர்வாக உணர்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக இருங்கள். காலையிலே கணபதி ஆலயம் சென்று விட்டு அலுவலகத்துக்கு செல்வது நல்லது. அடுத்தது பெண்களுக்கான பலனிலே, திருமணமான பெண்களுக்கு 7இல் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். அவர் உங்களுடைய உறவுகளிடம் சற்று பொறுமை இழக்க வைப்பார், கோபத்தை காட்ட வைப்பார். ஆனால் கணவருடைய அன்பு இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். சக உறவினர்கள் என்று பார்க்கின்ற உறவுகள், சக உறவுகள் என்று பார்க்கின்ற அவர்களிடம் பகமை ஏற்படலாம். ஆனால் கணவன் மணி உறவிலே எந்த விதத்திலும் சஞ்சங்கள் இல்லை. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. அதே சமயத்தில் 7ஆம் இடத்து சூரியன். எனவே திருமண முயற்சி இந்த வாரம் பெரிய சாதகமான பதில் இல்லை. ஆடு பிறக்கின்ற மிக விரைவில் பிறக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. ஆகையால் ஆணியோட இறுதியிலே இருப்பதனால் இந்த வாரத்தை ஆடி முடிந்து பார்த்து கொள்ளலாம் என்று உங்களுடைய பெற்றோர்கள் முடிவுக்கு வந்திருப்பார்கள். எனவே ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதாவது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் என்று பார்க்க 7இல் சூரியன் இருப்பதனால் உஷ்ணமாக பேசுவீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள். அவர்கள் செய்கின்ற சின்ன தவறை பெரிதுபடுத்துவீர்கள். வேண்டாம். இந்த வாரம் கொஞ்சம் அன்பை அதிகப்படுத்துவது நல்லது. அதுக்காக காதலை வெளிப்படுத்தலாமா என எண்ணம் கொண்டவர்களை பொறுத்தவரை 7இல் சூரியன் இருப்பதால் இந்த வாரம் எவற்றிலும் காதல் வெளிப்படுத்துவதில் சாதகமாக இல்லை. இந்த வாரம் கொஞ்சம் அன்பை மனுமையும் நட்பை மட்டும் பாராட்டுங்கள். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்றவர் சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கின்றார். 6இலோ குரு அமர்ந்திருக்கின்றார். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இல்லை. படைப்புகள் வெளியிடுவதில் சற்று தாமதங்களும் மற்றும் அவற்றில் உங்கள் முயற்சிக்குரிய குறுக்கீடுகளும் இருக்கும். இந்த வாரம் கலைத்துறை ஒரு ஆரோக்கியமற்ற வாரமாகவே அமைந்திருக்கின்றது. அதாவது அரசியல் என்று பார்க்கும் சூரியன் 7இல் இருப்பது கோச்சார ரீதியாக யோகம் இல்லை. அரசியலை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு சம்பந்தம் இருக்கின்றது. ஆனால் இந்த வாரம் அரசியலிலே நிதானமும் பொறுமையும் வேண்டும். எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் பொறுமை இழக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. அதாவது மாணவ கண்மனை பொறுத்தவரை 8இல் புதன் இருப்பது ஓரளவுக்கு நன்மையே. ஆகையால் இந்த வாரம் கல்வியை பொறுத்தவரை எந்த விதத்திலும் தடுமாற்றங்கள் இல்லை, என்ன சிதறல்கள் இல்லை. கல்வியிலே எந்த விதத்திலும் இந்த வாரம் பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவரும். இதுவே உங்கள் ராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் கூடிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2லே சனி இருந்தாலும் வக்ரமாக இருப்பது சாதகமானது. ராசிக்கு 3லே ராகு, 5லே குரு பலமானது. 6லே சுக்கிரன் இருக்கின்றார், அவர் 7க்கும் வருவார். பொதுவாக 7லே சுக்கிரன் இருப்பது யோகமில்லை என்றால் அவர் உங்களுக்கு யோகாதிபதி. மேலும் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெறுவார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய, அது கேந்திரத்தில் அமர்வது சிறப்புக்குரியது. 6ல் சூரியனும் மிக பலம். இந்த வாரத்தில் சந்திரனும் உங்களுக்கு 6, 7 போன்ற இடங்கள் இருப்பார். ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமும் வாரத்தில் வரும். அதாவது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புதன், வியாழன் போன்ற நாட்கள், அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமாக வரும். அந்த நாட்கள் 8ல் சந்திரன் இருந்தாலும் ராசிக்கு 7லே கிரகம் இருந்தால் சந்திரனால் பாதிப்பில் 7ல் கிரகம் இருப்பார்கள். சுக்கிரன், புதன் போன்ற இருப்பார். சந்திராஷ்டமம் உங்களுக்கு பாதிப்பில்லை என்றாலும் பெரிய முதலீடு அந்த நாளிலே செய்ய வேண்டாம். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுவதனால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை அடையும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கடன் இருந்தால் அவற்றை அடைப்பீர்கள். பெரிய வரவுகள் நன்றாக இருக்கும். வரா கடன் வரும். இருந்த கடன் அடைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் கொடுக்கல் வாங்கல் மிக திருப்திகரமாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் மிகப்பெரிய நன்மையும் முன்னேற்றமும் இருக்கின்றது. ராசியை குரு பார்க்கணும், மனம் தெளிவாகவும் இருக்கும். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது 6ல் சூரியன் இருப்பது அற்புதமானது. எனவே உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊரிலும் பகைமை காட்ட மாட்டார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் என்ன புதிய உயர்வுக்குரிய நாட்களாக இந்த வாரம் வருகிறதா என்றால் நிச்சயம் இருக்கின்றது. ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு முயற்சித்தால் இந்த வாரம் அவற்றை கேட்டில் இருந்தால் கட்டினால் கிடைக்கும் என்பது போல் நீங்கள் கேளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. அதாவது பெண்களுக்கான பலன்களை திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்ற கணவன் மணி உறவிலே இவ்வாரம் அன்பு பாசம் இருக்கும். குழந்தைகளோட உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். 5ல் குரு இருப்பதனால் கணவன் மணி உறவிலே 7.5 நடந்து கொண்டிருந்தாலும் பாதிப்பு இல்லை. மற்றபடி உறவுகளிடமும் இந்த வாரம் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாரமாகவும் இவ்வாரம் இருக்கின்றது. அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. ஆகையால் திருமணம் மிக விரைவில் ஆடி பிறப்பதனால் தாராளமாக இந்த வாரம் முயற்சிக்கலாம். நல்ல வரனே அமையும். 7.5 நடந்து கொண்டிருப்பார். உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் இருவரையும் ஜாதகத்தை ஒப்பிட்டு முடிவுக்கு வருவதை நல்லது. காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை 7ல் சுக்கிரன் வருகிறார். கடத்தரத்தையும் காதலையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 7க்கு வருவது காரகோ பாவனாஸ்தி. எனவே காதல் விஷயத்தில் கவனம் வேண்டும். 2ல் சனி வக்ரமாக இருப்பதால் வார்த்தையை பொறுமையிலிருந்து கோபத்தை காட்டி விடுவீர்கள். எனவே காதல் விஷயத்தில் இந்த வாரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தவறில்லை. அது மாதிரியான சூழ்நிலைகளை அமையும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சுக்கிரன் 7ல் இருப்பது சிறப்பல்ல. அதுவும் பகை வீட்டில் இருக்கின்றார். ஆக காதலை வெளிப்படுத்துவதற்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக அமையவில்லை. பொறுமை காட்டுங்கள். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு படைப்புகளிலே வெற்றியும் இருக்கின்றது, நன்மையும் யோகமும் இருக்கின்றது. படைப்புகள் வெளியிடுவதில் எந்த விதத்திலும் தடைகளோ சஞ்சலங்களோ இருக்காது. நல்ல வெற்றியும் பெறுவீர்கள். பெயர் புகழ் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் கொண்ட வாரம் இந்த வாரம். அதாவது அரசியல் சூரியன் 6ல் இருப்பது சாதகமான. பொதுவாக மகர ராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை, அனுபவ உண்மை இருந்தாலும் உங்களுக்கு அரசியல் தொடர்பு இருந்தால் இந்த வாரம் 6ல் சூரியன் இருப்பதனால் வெற்றியும், பதவியிலே எந்த விதத்திலும் பிரச்சனைகளோ இழப்புகளோ இல்லை. இந்த வாரம் உங்களுடைய மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்றபோது மாணவ கண்மணிகளே 7ல் சுக்கிரன் புதன் இருப்பனர். தேவையில்லாத மனதிலே குழப்பங்களும் மற்றும் சஞ்சலங்களும் ஏற்படும். சின்ன வயசு ஆகையால் இந்த வாரம் காதல் போன்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாதீர்கள். அவ்வாறு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரை. அவற்றினால் நீங்கள் தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் தான் ஆடுவீர்கள். எனவே மாணவ கண்மணி காதல் என்று வருகின்ற போது கவனம்தான் தேவை. இதுவே மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, ராசியிலே சனி வக்ரமாகவும், 2 ராகுவும், 8 கேதுவும், 4 குரு என்று ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற இந்த வாரத்தில் 3 செவ்வாய், 6 புதன் உங்களுக்கு நன்மையை தருகின்றார்கள். இவற்றிலே யோகாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5 இருந்து 6ஆம் இடத்துக்கு 7ஆம் தேதி செல்கின்றார். 6 சுக்கிரன் அமர்வது சிறப்பல்ல. தேவையில்லாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை, நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை. எனவே உங்களுடைய தொழில், வியாபார, உத்தியோகத்தில் இவற்றில் நீங்கள் மிக கவனம். தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். நீங்கள் ஒன்று சொல்ல அது வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள் என்பதை இவ்வாரத்தில் அழுத்தமாக பதிவிடுகின்றேன். மற்றபடி உங்களுடைய துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் மிக கவனம் வேண்டும். பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் எதிர்பார்த்த வகையில் சிறப்பாக இருக்காது. வரவேண்டிய வரவு பணம் வராத ஒரு தாமதங்கள் ஏற்படுவதனால் மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும். காரணம் சுக்கிரன் 6 அமர்கிறார். ராசிக்கு 5 மற்றும் 9 யோகத்தை தரக்கூடிய 5 மற்றும் 4 மற்றும் 9 கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. 4ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்திற்கும் 9ஆம் இடம் என்கின்ற துலாமுக்கும் அதிபதி அவர். ஆகையால் அவர் 6 பகை வீட்டில் அமர்வது சிறப்பல்ல. எனவே தொழில் வியாபாரத்தில் மிக கவனம்தான் இந்த வாரம் வேண்டும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் இவ்வாரத்தில். அவற்றை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. சூரியனும் 5 இருக்கின்றார். நண்பர்களே பகைவர்களாக அமையக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக எதிர்ப்பால் இனத்தினர். ஆண்கள் பெண்களிடம் கவனம், பெண்கள் ஆண்களிடம் கவனம். அவர்கள் உங்களுடைய உத்தியோகத்துக்கு வேட்டு வைத்து விடுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக எச்சரிக்கை. வார்த்தையிலே பொறுமை, உங்களுடைய செயல்களிலே கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும். அதாவது பெண்களுக்கான திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே சனி வக்ரமாக இருப்பதனால் மனதிலே ஒரு விதமான அழுத்தம், சோர்வு, பிரிவு போன்றவைகளை கொடுப்பார். சனி அவ்வாறு செய்யக்கூடியவர். தனிமையை கொடுக்கக்கூடியவர் சனி. அது வக்ரமாக எண்ணங்களே தடுமாற்றங்கள், மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். ஆகையால் ராசியாதிபதியே வக்ரமாக இருக்கின்றார். தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எனவே கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் அன்பு, பாசம், விட்டு கொடுத்து செல்வது இந்த வாரத்தில் தவறில்லை. அவர் சார்ந்து செய்யுங்கள். இறை வழிபாடு நல்லது. அருகில் இருக்கின்ற சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றுங்கள் சனிக்கிழமை என்று. அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, சுக்கிரனும் சாதகமற்ற நிலையாக இந்த வாரம் திருமண முயற்சி பெரிய சாதகங்களை மிக விரைவில் ஆடியும் பிறகப் போகிறது என்பதனால் வீட்டிலும் அவற்றை தள்ளிதான் போடுவார்கள். இந்த சாபுத்தி அந்த சாதகமான வார்த்தை நல்ல வார்த்தைனாலும் கவனம்தான் வேண்டும். உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் இருந்தும் ஒப்பிட்டு பாருங்கள். ஜென்ம சனி மட்டும் அப்புறம் பாத சனியும் வரப்போகின்றது. ஆகையால் இந்த வாரம் திருமண முயற்சி பெரிய அளவில் நன்மை இல்லை. ஆனால் காதலித்து கொண்டிருப்பவர் மிக கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரனும் 6க்கு போகிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை காதல் என்று வருகின்ற பொழுது அவற்றில் சற்று பொறுமையிலிருந்து பிரிவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மிக பொறுமை வேண்டும் இவ்வாரத்தில் காதல் என்ற விஷயத்தில். காதலித்து கொண்டிருப்பது காதலில் இருக்கின்றவர்களே கவனம் வேண்டும் என்ற நீங்கள் காதலித்து இருக்கின்ற வெளிப்படுத்தலாமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயம் இந்த வாரம் வேண்டவே வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் வரும் வாரத்தின் இறுதியிலே. அதனால் மிகவும் கவனம். ஏன்னா அது நடுவில் சனியும் சந்திரனும் ஒரு பார்த்துக்கொள்ளுனாலும் வருது. என காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இல்லை. அதனால கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள் கவலை கொண்ட வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். படைப்புகள் நடித்து கொண்டிருப்பவர்களோ, இயக்கி கொண்டிருப்பவர்களோ, அல்லது தயாரித்து கொண்டிருப்பவர்களோ பெரிய பெரிய பிரச்சனைகளில் தான் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த வாரம் முன்னேற்றம் இருக்கா என்றால் நிச்சயம் இல்லை. வெளியிடுவதே சற்று தாமதங்கள் ஏற்படும். அவற்றிலும் சற்று பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த கலைத்துறையிலே ஒரு பெரிய ஏற்றங்கள் எவையும் இல்லை. ஆனால் அரசியலை பொறுத்தவரை சூரியன் 5 இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் ஒன்றும் ஒரு முயற்சிக்கும் எந்த ஒரு இல்லை. மக்கள் ஆதரவு மட்டும் இல்லை, பதவியே ஆட்டம் காண்டுகிட்டு இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்த புதிய பதவி எடுங்கிறமே அது பெரிய கேள்விக்குரியே. அதுக்கு அடுத்ததாக மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணி 6 புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு. அருகில் இருக்குங்க கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள். காலை மாலை நேரம் இருக்கும். ஆகையால் அவற்றை செய்து வாருங்கள். நிச்சயம் இறையருள் உங்களை தற்காத்து கொள்ளும். நிச்சயம் இறையருள் எப்பொழுதும் மிகப்பெரியது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் இவையெல்லாம் ஜென்ம ராசிக்குரிய பலன் தான். ஆனால் உங்கள் லக்னம் என்பது முதன்மையானது. உங்கள் முறை தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இனி உங்கள் ஜென்ம நட்சத்திர அடிப்படையில் இது தாராபலம் கொண்டு சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக.
மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, ராசியாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 2இல் ஆட்சி பெற்றாலும் வக்ர சனியுடைய பார்வை பெறுகிறார். ராசியிலே ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் வக்ரமாக சனியும் இருக்கின்றார்கள். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 4இலிருந்து 5க்கு செல்வது நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 4இலே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் 4இலே அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை, 3இலே குரு இருப்பதால் சூரியனால் பாதிப்பில்லை. இருந்தாலும் 4ஆம் இடம் சுகஸ்தானம், வாகனம், வீடு போன்ற இடங்களை குறிக்கக்கூடியது. உஷ்ண கிரகம் 6க்குரிய சூரியன் 4இலே இருப்பதனால் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். வாகனம், வீடு போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது கவனமும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த வாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது எச்சரிக்கையும் வேண்டும். பத்திரப்பதிவு செய்வதாக இருந்தால் மிக கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் வருவார், 7ஆம் இடத்துக்கும் வருவார். நன்மையை கொடுக்கக்கூடிய அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. எனவே இந்த வாரம் சுக்கிரன் மற்றும் சந்திரன் சாதகமாக இருக்கின்றார்கள். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலிலும் வார்த்தையிலே கடுமை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கதிபதியான குரு 3இலே இருந்தாலும் அவர் 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் என்ற போன்ற இடங்களை பார்ப்பது ஓரளவுக்கு நன்மையே. எனவே தொழில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். ஆனால் செலவுகள் கைக்கு மீறி இருக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீர்கள். வீண் செலவு, ஆடம்பர செலவு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும், கவனம் வேண்டும். மற்றபடி யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், ஜாமீன் போடாதீர்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரையும். ஏனென்றால் 5க்குரிய சந்திர பகவான் 6க்கு வந்தாலும் வக்ர சனியுடைய பார்வை பெறுவார். அந்த நாட்களிலே மிக மிக கவனம்தான் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறார். ஆனாலும் 4இலே சூரியன் அடங்கும்போது திக்பலத்தை இழப்பார். எனவே உயர் அதிகாரியிடம் சற்று பகமை ஏற்படலாம். வார்த்தையிலே 2இல் செவ்வாய் இருப்பதனால் கோபமாக பேசி விடுவீர்கள். குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் மிக கவனம் வேண்டும். இப்போல்லாம் டெய்லி போடுறாங்க குரூப் டிஸ்கஷன். ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் மிக கவனம்தான் வேண்டும். மிக உயர் அதிகாரியிடம் பொறுமையாக பேசுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் நட்பாராட்டுவார்கள், அவற்றில் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வதும் சனி வக்ரமாக இருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெரிதாக நீங்கள் நினைப்பீர்கள். இந்த வாரம் தொடர்கிறது. ஆனால் அடுத்த வாரம் செவ்வாய் உங்களுக்கு மாறிவிடுவார். எனவே இந்த வாரம் மட்டும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை பெரிதுபடுத்தார்கள். பொறுமை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், குழந்தைகள் மீதும் கணவர் மீதும். அதனால் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, இருந்தாலும் சுக்கிரன் சாதகம் இருக்கணும். மிக விரைவில் ஆடி பிறக்க போகின்ற ஆகையால் திருமண முயற்சியை இப்போது ஏழை நடந்து கொண்டிருக்கு என்பதனால் தள்ளி ஆடி முடிந்து பார்க்கலாம் என்று பெற்றோர்கள் முடிவு செய்வார்கள். இருப்பினும் இந்த வாரம் முயற்சி என்று பார்க்கின்ற குருபலம் இல்லை என்றால் 7ஆம் இடம் என்ற இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு நன்மையும் இருக்கின்றது இந்த வாரம். அடுத்ததாக காதலித்து கொண்டிருப்பவர்களை பொறுத்தவரை 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் உங்களுக்கு 5இல் சுக்கிரனோடு சேர்க்கப்படுகிறார். சூரியனோடு தொடர்பு இல்லை. ஆகையால் காதல் என்று வருகின்ற பொழுது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 2இலே செவ்வாய் கோபம் பல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவை நீங்களே தெரிந்து வைத்திருப்பீர்கள். 7 நடக்கிறது, ராசியிலே ராகு இருக்கிறார் என்று. இருப்பினும் காதல் என்று வருகின்ற பொழுது இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்லை. காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நன்மையான வாரமே. உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள், அவற்றுக்குரிய நல்ல பதிலும் கிடைக்கலாம் சுக்கிரன் 5இலே இருப்பதினால். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள் சாதகமற்ற நிலையில் முன்னுக்கு பின் முரணாகவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய தொகை ஈடுபடுத்தக்கூடிய துறையே கலைத்துறை. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் படைப்பு வெளியிடுற முயற்சியிலே பெரிய பிரச்சனைகள் இல்லை, நல்லபடியாகவே வெளியிடுவீர்கள். இருப்பினும் வெற்றி என்பது உங்கள் ஜாதகத்தின் கையில் 7 நடப்பதினால். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை சூரியன் 4இல் இருந்து திக்பலத்தையும் இழக்கின்றார். ராகு ராசியிலே இருக்கின்றார், பகை கொண்டவர். எனவே இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை பெரிய முன்னேற்றமோ ஒரு வெற்றியோ இல்லை. இருப்பினும் இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் பொறுமை காட்ட வேண்டியது. ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற மாணவ கண்மணிகளே தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் காலை மாலை 2 வேளையும் செல்லுங்கள். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதியை வணங்குவது மிக நல்லது. எனவே அவற்றை செய்யுங்கள். சந்திரன் வந்த பிறகு, அதாவது சூரிய அஸ்தமனம் சந்திரன் வந்த பிறகு நீங்கள் கணபதி ஆலயம் செல்வது உங்களுடைய 5ஆம் இடம் சந்திர பகவான் வலு பெறுவார். அவை செய்து வருவது கல்வியிலே மேன்மையை கொடுக்கும். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். ஆண்டுக்கொள்கை சாதகமற்ற நிலையில் ஒரு முறை
உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள், அது மிக முக்கியம் தற்பொழுது. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்தில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோடம் உங்கள் பலாபலங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் இருக்கும் ஃபேஸ்புக் இருக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை மாதத்துக்குரிய மாத பலன்களையும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அவற்றை பார்ப்பது மாதத்துக்குரிய பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இனி நாம் அடுத்த வாரத்துக்குரிய பலன்களை கண்டலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுப்புருவாய் ஒன்றி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.